ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஃபுட் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட ரெட் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பன்னீர் மோமோஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நார்மலாக இது நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பில் நம்ம சாப்பிட்ருப்போம். இது ஈஸியாக வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மோமோஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம 1/4 கிலோ சேர்த்தினோன்னா உங்களுக்கு ஒரு 20 மோமோஸ் அளவுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நம்ம நார்மல் தண்ணி சேர்த்துனா போதும். சூடு பண்ணியெல்லாம் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மாவு நீங்கள் அப்படியே பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம ரெட் சட்னி செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா பழமாக சேர்த்திக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 தக்காளி சேர்த்திக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ நீங்கள் தக்காளியை எடுத்து பாருங்கள். அதோட தோல் நமக்கு தனியாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியோட தோல் நமக்கு எடுக்க வருது. இதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு தக்காளியோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இது ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி நம்ம மோமோஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்குன பூண்டு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கோங்க. இதை நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம வதக்குனா போதும். அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தக்காளியோட புளிப்புத்தன்மை எடுக்கிறதுக்காக சர்க்கரை சேர்த்திருக்கோம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் நீங்கள் கம்மியாக சேர்த்தணுன்னா நீங்கள் 4 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. அளவான காரம்னா நீங்கள் 6லேருந்து 7 கூட சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நம்மளோட ரெட் சட்னி தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி சேர்த்திக்கோங்க. இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட முட்டைக்கோஸ் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். அப்படி குட்டி குட்டியாக நறுக்கலை அப்படின்னா நம்ம இதை துருவி கூட நம்ம சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் நம்ம முதல்ல சேர்த்திருக்கோம். இப்போ 2 பெரிய வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம முட்டைக்கோஸும் வெங்காயமும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நமக்கு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா கேரட் சேர்த்திக்கோங்க. கேரட் நாங்கள் துருவி சேர்த்திருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி கூட சேர்த்திக்கலாம். கேரட்டும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போது கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு.
இப்போ நம்ம காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூடவே குடமிளகாயை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்திருக்கோம். நம்ம நிறையா வெரைட்டிஸில் மோமோஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். பன்னீர், மஷ்ரூம், சிக்கன் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துறோம். காய்கறியெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம பன்னீர் சேர்த்திக்கலாம். பன்னீர் வந்து வேக வைக்கணுன்ட்டு இல்லை, அதனால் நம்ம கடைசியில் சேர்த்திருக்கோம். பன்னீர் வந்து துருவி சேர்த்திக்கோங்க. பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்தியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன உருண்டையாக பிடிச்சு மைதாவில் தொட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை மெல்லிஸாக நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா லேசாக தேய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இதை சின்ன சைஸில் நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்றதை நல்லா வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சாரீக்கு ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எடுத்துகிட்டே வரணும். நம்ம மடித்து விட்டால் போதும், அது அப்படியே நல்லா மடங்கிக்கும். நம்ம மடித்து சென்டரில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். சென்டரில் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரியே எல்லாமே நம்ம செய்யணும். இன்னொன்று நம்ம ஃபோல்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே சுற்றி கொண்டு வாங்க. மடிச்சுட்டே வந்தீங்கன்னா சென்டரில் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் முடிஞ்சுது. இதே மாதிரி எல்லா மோமோஸும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் வச்சு வேக வச்சும் எடுக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஆவியில் வச்சு எடுத்தால் நல்லா வெந்துடும். ஒரு பர்ஃபெக்டான மோமோஸ் நமக்கு ரெடி ஆயிரும். இது கூடவே ரெட் சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணால் பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஈஸியாக வீட்லேயே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.